மை டியர் ஸ்டூடெண்ட், எல்லாருமே பிரேக்கிங் நியூஸ் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா தொடங்க போகுது. எல்லா வருஷமுமே நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா துணை மருத்துவ படிப்புகளா இருக்கட்டும், வெட்டரி கோர்சஸா இருக்கட்டும், பிஎன்ஒஎஸ் ஃபார்மா-டியோட கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. பட் இந்த வருஷம் நமக்கு நம்மளோட மருத்துவத்துறை அண்ட் அது மட்டும் இல்லாம மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து நமக்கு ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்டோட கவுன்சிலிங் வந்து அதோட ரிசல்ட்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து சரியா இல்லாத நேரத்தில் துணை மருத்துவ படிப்புகளை நம்ம தாமதம் பண்ணணும் அப்படின்னா துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங் டிலே ஆகும், காலேஜ் போறது டிலே ஆகும், அட்மிஷன் டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெட்டர் நம்ம வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் வெட்டனரி கவுன்சிலிங் அது மட்டும் இல்லாம பிஎன்ஒஎஸ் ஃபார்மா-டி இந்த கோர்சஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் வந்து நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அமைச்சர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே சேனல்ல போட்டுட்டு நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ தான் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சோ இதுல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ கட் ஆஃப் நமக்கு என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, சீட் எந்த மாதிரி எப்ப அலர்ட் ஆகும் அப்படிங்கிற நிறைய கமெண்ட் நான் பார்த்தேன். சோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் சீக்கிரமா நமக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதாவது நல்ல செய்தியும் இருக்குது, அதே நேரத்துல கெட்ட செய்தியும் இதுல வந்து இருக்குது. சோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, சீக்கிரமா கவுன்சிலிங் நடத்துருவாங்க. சட்டு புட்டுன்னு நம்ம வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு காலேஜ்ல போய் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்ந்துடலாம். பட் இதுல வந்து என்ன வந்து ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கு தப்பா கட் ஆஃப் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியும் நமக்கு ஒரு தடவை நடந்துச்சு. ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீட்டோட ரிசல்ட் வரதுக்கு டிலே ஆனதுனால எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு முன்னாடி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ என்னாச்சு அப்படின்னா இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல உள்ள பிள்ளைங்களும் ஒரு சேஃபர் சைடுக்கு பாராமெடிக்கல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நீட்ல ஸ்கோர் கம்மியானவங்க எல்லாருமே வந்து பாராமெடிக்கல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உள்ள வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அவங்களும் நம்மளோட கவுன்சிலிங் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு எப்படி ஒரு குழப்பம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஒருவேளை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கலன்னா என்ன செய்யறது, ஒருவேளை ஆயுஷ்ல கிடைக்கலன்னா என்ன செய்யுது, சரி பாராமெடிக்கலுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணி வைப்போம், கிடைச்சிச்சுன்னா ஜாயின் பண்ணுவோம், கிடைக்கலன்னா நம்ம வேற ஏதாவது கோர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளோட பாராமெடிக்கல்ல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை கட் ஆஃப்ல இருப்பாங்க. 199, 198, 190, 188, 189, 193, 192. ஸோ இந்த ரேஞ்சில தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்குள்ள வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்குள்ள வந்து எல்லா கவர்மெண்ட் சீட்ஸையும் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க வந்து எடுப்பாங்க. ஆனா கடைசியில என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாததுனால என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சீட் வேஸ்ட் ஆகும், இல்லைன்னா திருப்பி நமக்கு மாப்பப் கவுன்சிலிங்க்கு வரும். அப்போ உண்மையிலே பாராமெடிக்கல் தான் படிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு சில நேரங்கள்ல கட் ஆஃப் இருக்காது. சோ சீட் கிடைச்சும் இவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆனா சீட் கிடைக்காம இந்த பக்கம் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பிள்ளைங்க வந்து சஃபர் ஆகுவாங்க. சோ அந்த நிலை வந்து வராம இருந்துச்சுன்னா நல்லது. சோ பெட்டர் பாராமெடிக்கல் வைக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே என்ன நினைக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவோ லேட்டா நம்மளோட கவுன்சிலிங் நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து நல்லது. ஒரு 2 மாசம் ஹிந்தி கவுன்சிலிங் நடக்குதா நடக்கட்டும், நல்லது. நம்ம வந்து 2 மாசம் கழிச்சுனாலும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கான படிப்பு நமக்கு கிடைச்சி நம்ம காலேஜ் போனா அது வந்து நல்ல விஷயம் தானே. அவசரப்பட்டு சீக்கிரமா கவுன்சிலிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கட் ஆஃப் அதிகமாகி நிறைய பேருக்கு சீட் கிடைக்காம அதுக்கப்புறம் பிரைவேட்டுக்கு போய் இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா ஜூலை 6 ஆல்ரெடி எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி ஜூலை 6 அவங்களோட கவுன்சிலிங் அவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அப்பா சாமி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது பாராமெடிக்கலுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு முன்னாடி நம்மளோட கவுன்சிலிங் தொடங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி பிஓடி இந்த மாதிரிப்பட்ட கார்டியாக் டெக்னாலஜி, ஓடிஏடி இந்த மாதிரிப்பட்ட டாப் மோஸ்ட் கோர்சஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 175 இல்ல 178, 180க்கு மேல கட் ஆஃப் இருந்தாதான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அலர்ட் ஆகும். ஸோ பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் நமக்கு தொடங்கிச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து ஒரு 175 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
பாராமெடிக்கல் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு முன்னாடி தொடங்கிச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 178 இல்லைன்னா 180க்கு மேல நமக்கு இருந்தாதான் நல்ல கோர்சஸ் வந்து அலர்ட் ஆகும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா மார்க்அப் கவுன்சிலிங்க்கு நிறைய சீட்ஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்தவரையில. அண்ட் அதே நேரத்துல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸும் நிறைய வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. ஆனா அபிஷியலா என்ன எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரல. பட் என்ன பொறுத்தவரையில கண்டிப்பா வந்து ஒரு 74,000 73,000 இந்த ரேஞ்ச்ல தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்ததே வந்து கட் ஆஃப் கூடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல இந்த நியூஸ் வர பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட அட்மிஷன் வந்து சீக்கிரமா தொடங்குறாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் தொடர்ந்து நம்ம வந்து என்ன வருது, என்ன மாதிரி அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்னதான் வந்து இந்த அப்டேட் வச்சு பேசினாலும் நமக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி எப்ப கவுன்சிலிங் ஷெட்யூல் தராங்களோ அந்த டைம்ல நம்ம வந்து அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.